Hey everyone, so welcome to Red Ranger Vlogs. We are again ஏதோ சொல்லுவாங்களா அது என்னது பாட்காஸ்ட். This is our episode 3 of podcasting about motorcycle community and ridings and all things. So we are with the Enfield enthusiast. Hello people. Yeah, so in this நான் எதுக்கு இப்போ இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா குரூப் ரைட்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபாலோட் பை மேபி ரைடிங் கிட்ஸும் கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் போக போக அப்படியே வந்துட்டு நம்ம டாபிக்ஸ் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதோ பார்ப்போம். ஜஸ்ட் டிஸ்கஷன் தான் இங்கே சார். அப்படியே டிஸ்கஷன் பண்ணும்போது வேற அடுத்த டாப்பிக்கில் வரதை அப்படியே பேசலாம் சார். ஆமாம், அப்போ இயல்பாக இருக்கும்ல. ஸோ இப்போ குரூப் ரைட்ஸ் பற்றி டிஸ்கஷன்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ நான் வந்து இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பேன், ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இதுதான் வந்து ஷார்ட் சம்மரி இந்த பாட்காஸ்ட் எபிசோட. ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, என்ஃபீல்டு என்தூசியாஸ்ட். ஸோ நீங்கள் எப்போது குரூப் ரைட்ஸ் போயிருக்கீங்க, ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல்லுங்கள். நான் வந்துட்டு சார் ஆக்சுவலி உங்கள் 2 பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன் சார். நான் 2018 தான் நான் வந்துட்டு கிளாசிக் ஃபைன் வாங்குறேன். அப்போ தான் நான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப்பு பேர் வந்துட்டு டேர் டெவில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என் குரூப்பில் 2 பேர் இருந்தாங்க. அவங்களோட நேமை நான் மென்ஷன் பண்ண விரும்பல பிகாஸ் ஆஃப் த ப்ரைவசி கன்சர்ன் யூனோ. அண்ட் ஐ ஆல்சோ டோன்ட் வாண்ட் மென்ஷன் மை நேம் டூ பிகாஸ் லைக் ஐ டோல்ட் எல்லா வீடியோவும் நான் சொல்லியிருக்கேன், நட்டோரியஸ்லி ப்ரைவேட் காய். ஸோ இந்த மாதிரி நாங்கள் அப்போ தான் வந்துட்டு குரூப் ரைட்ஸில் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு என்னோடய டவுனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ் இருக்குது. 2 பக்கமே ரிலீஜியஸ் பிளேஸ் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கு ரொம்ப உகந்தமான ஒரு இடம். அப்போ தான் நான் என்னோடய ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறேன். அவர் வந்துட்டு ஸ்குவாட் அண்ட் ப்ளூ வச்சுருக்காரு. அவரும் கிளாசிக் ஃபைண்டர், நானும் கிளாசிக் ஃபைண்டர். அவரை பார்த்தோன்னா அவர் மலையாளி ஆக்சுவலாக. ஸோ அவரை பார்த்தோன்னா நாங்கள் 2 பேர் பேசிக்கிறோம், மீட் பண்ணிக்கிறோம். சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் குரூப் ரைடு போயிருக்கீங்களா அப்படின்னாரு அவர். இல்லை சார் நான் தனியாக தான் போயிருக்கேங்க. எங்கே போயிருக்கீங்க? தனியாக நம்ம லடாக் போயிருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் கிளாசிக் ஃபைண்டர் வாங்கினோடனே ஒரு வாட்டி நான் போயிட்டு வந்துட்டேன். கவனம், இப்போ இருக்கிற யங் பிளட்ஸ் அப்புறம் நியூ ரைடர்ஸுக்கெலாம் நான் ஒன்று விஷயம் நான் இப்போ அடுத்து சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு லடாக் தனியாக தான் சார் போனேன். குரூப்லலாம் நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன். ஐ எம் அ லோன் வுல்ஃப். ஓகே. ஸோ நான் சொன்னோன்னே அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்டார். ஓகே, யூ வில் கம். ஹீஸ் அ கிறிஸ்டியன். ஓகே, அண்ட் ஐ எம் அ ஹிந்து பை பர்த். நானும் வரேன், ஒரு நாள் மீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னாரு. ஓகே சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னோடய பிளேஸுக்கு கொஞ்சம் தூரம் நான் பக்கத்தில் தான், ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஒரு மாஸ்க் இருக்குது. அதுவும் ரொம்ப ஃபேமஸான பிளேஸு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொருத்தரை பார்க்குறேன். அவர் வந்துட்டு குரோம் வச்சுருந்தார், கிளாசிக் 500 குரோம். அவர் பார்த்தோன்னா அவர் ஒரு முஸ்லீம். ஹீஸ் அ கன்னடிகா, இன்னும் கர்நாடகாக்காரரு. என்ன பார்த்தோன்னா நானும் போய் மீட் பண்ணி பேசும்போது அவரும் கேட்குறாருன்ட்ட, ஓகே நம்ம அந்த மாதிரி குரூப் ரைட் போயிருக்கீங்களா? நான் ஒரு வாட்டி போயிருக்கேன் சார். சரி நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி போகலாம் சார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என் கூட இன்னொரு ஆளும் வரதா சொல்லிட்டு இருக்கான். ஹீஸ் அ மலையாளி. ஓகே அப்படின்றது நோ ப்ராப்ளம் போகலாம் அப்படின்னாங்க. இவங்க 2 பேருமே இதுதான் அவங்க லைஃப்லேயே 500 வாங்கி, ஒருத்தர் கர்நாடகாலேருந்து தமிழ்நாட்டுக்கு ரிலீஜியஸ் பிளேஸுக்கு வந்திருக்காரு, இன்னொருத்தர் கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு ரிலீஜியஸ் பிளேஸ்க்கு வந்திருக்காரு. நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி ஒரு லடாக் ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் அவர் மீட்டிங் பாயிண்ட் இன்னும் ஃபார் டேர் டெவில்ஸ். நான் அது வந்துட்டு ஒன்றும் பெருசாலாம் இல்லை சார். நீங்கள் இப்போ இருக்கிற ரைடிங் குரூப் கம்யூனிட்டி மாதிரி அந்த அளவுக்கு பெருசாலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். எப்படி இங்கேருந்து கிளம்புறோன்னா, இப்போல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ பிளான் பண்ணுறாங்களா சார், இந்த மாதிரி மீட்டப் பண்ணுறோம், அங்கே போகிறோம். அது வந்துட்டு இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைடர்ஸில் வந்துட்டு பெருசாக சொல்லிக்கிறாங்க சார். என்ன சார் மார்ஷலா? அந்த டாபிக்ஸ்லாம் லாஸ்ட்டாக அலசல வந்துருவோம். இப்போ என்னன்னா மார்ஷல் அப்படின்னு. நீங்கள் எப்படி அதை பிளான் பண்ணீங்க, நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்கிறா. கடைசியாக வருவோம் அந்த மார்ஷலை பற்றி. கடைசியாக நம்ம கிழிச்சு தொங்க விடுவோம். என்னமோ அமெரிக்காவில் யூஎஸ் ஏதோ கவுண்டிக்கு மாஸ்டர் ஆன மாதிரி ரொம்ப பெருசாக கேப்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக வருவோம். ஸோ நாங்கள் இப்போ எப்படி போனோம்னா, நாங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லை சார், ஒரு வாரத்தில் முன்னாடியே பேசிக்கிட்டே இருந்தோம் ரைட்டு அப்படின்னு பேசிட்டு நாங்கள் 3 பேருமே. இதில் என்ன ஒரு பெரிய காமெடினா, எனக்கு மலையாளம் தெரியாது, கன்னடம் தெரியாது. மலையாளிக்கு தமிழ் ஓரளவுக்கு தெரியாது, இங்கிலீஷ் தெரியும். கன்னடிகாவுக்கு கன்னடா தெரியும், ஹிந்தி தெரியும். இங்கிலீஷ் ஓரளவுக்கு குறைச்சி பேசுவார். இதுதான் சார் எங்கள் டேலண்ட்டு. அவ்வளோதான். இங்கிலீஷ்லேயே பாத்தி போயிட்டு நாங்கள் இது வரைக்கும் 3 வாட்டிக்கு மேலே இந்தியா ஃபுல்லாக A to B பாயிண்ட் எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு வந்துட்டோம். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னாரு மலையாளி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நம்ம ஆள் கர்நாடகாக்காருக்கு கேட்டேன், என்ன சார் பண்ணுறீங்க? எப்பா எனக்கு கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்கேன், எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னாரு. 2 நாள் சார் உங்களுக்கு டைம், கன்னியாகுமரி வாங்கினேன். 2 பேருமே கிளம்பி கன்னியாகுமரி தான் நாங்களும் போனோம். இப்படி தான் சார்
நினச்சோம் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டப்பு டப்புன்னு பேக் பண்ணிவிட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். கன்னியாகுமரி டு லடாக். ரொம்ப கவனமாக கேட்டுங்க. நாங்கள் பயன்படுத்தின ரைடிங் கியர்ஸ்லாம் ரொம்ப அந்த காலத்து ரைடிங் கியர்ஸ். என்னன்னா இப்போ நான் சொல்கிறது 2018-19 சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போகல, இப்போ தான் போனோம். அப்போ ஓகே, அந்த இதெல்லாம் லாஸ்ட்டாக கவர் பண்ணுவோம். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒன்றும் இல்லை சார், ரைடிங் கியர்ஸ் நாங்கள் பயன்படுத்தினது ஹெல்மெட்டு, ஃபேஸில் மாஸ்க் போடுறதுக்காக கர்ச்சீஃபே இழுத்து கட்டிக்குவோம், பிரச்சனை இல்லை. ஒரு லெதர் ஜாக்கெட்டு, ஒரு டிஷர்ட்டு, ஒரு ஜீன்ஸு, ஒரே ஒரு நல்ல பூட்ஸு, அவ்வளோதான் சார். கையில் நக்கிள் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, செஸ்ட்டில் பிளேட்டு, என்ன சார் சொல்லுவாங்க, கேட்டகரி 1 கேட்டகரி 2, அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. சாரி பார்டன் மீ, ஐ கர்ஸ்ட். ஓகே, ஐ ஹேவ் அ சைலர் மவுத். ஸோ எந்த மயிரும் கிடையாது சார், சிம்பிள், அவ்வளோதான். அதை போட்டுக்கிட்டே நாங்கள் ஜம்முன்னு போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் போன டயத்தில் தான் சார், இப்போ தான் வந்துட்டு ரோடெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், அந்த டைமில் தான் வந்துட்டு அந்த லடாக்ன்றது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்ச நிறைய பேர் அந்த பேர் கேள்விப்பட்ட ஏரா, அந்த ஏராவுக்குள்ள நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி அப்போ வந்துட்டு சைனீஸ் டென்ஷன் கொஞ்சம் அதிகம் இருந்தது. ட்ரோன் எல்லாம் பறக்க விடக்கூடாதுன்னாங்க. நாங்கள் ட்ரோனே அப்போல்லாம் ட்ரோன் எங்களுக்கு என்னன்னு தெரியாது சார். நான் சொல்றது ஒரு 10-7 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அப்பயே தெரியாது. என்னன்னா பிளான் பண்ணும்போது போயிட்டு இருக்கோம்னா இங்கேருந்து கிளம்பி, அப்போ கோப்ரோவே நிறைய பேர், கோப்ரோவே கிடையாது அப்பெல்லாம். நம்ம போன்ல, அதாவது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, vlogன்ற கான்செப்டே சவுத்ல வந்து அந்த அளவு இல்ல. அந்த 2018 டைம்ல கிடையாது. ரொம்ப ரெண்டு என்ன சொல்றது, ஒரு 2-3 பீப்புள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு செலிபிரிட்டி மாதிரி பார்க்கக்கூடிய காலகட்டம். இப்போ வந்து அப்படி இல்ல, இப்போ ரொம்ப நார்மலா ஆச்சு. பைக் வாங்கும் போதே கூட வந்து ஹெல்மெட் மாதிரி ஒரு ஹெல்மெட் கடல இதெல்லாம் வாங்கிட்டு வந்துறாங்க, கேமராவோட வராங்க. அதனால அப்ப வந்துட்டு அந்த வீடியோ எடுக்கிறது அந்த இதெல்லாம் கிடையாது. இதுல இன்னொரு ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க 3 பேருமே ரொம்ப பிரைவேட்டான ஆட்கள். ஓகே, நாங்கள் வந்துட்டு படாபம்லாம் பண்ண மாட்டோம். ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சிம்பிளாக நான் என்னோட ஓல்டு ஸ்கூல் மெத்தடை நான் சொல்கிறேன். இப்போல்லாம் ஜிபிஎஸ் பயன்படுத்துறீங்களா, அப்போல்லாம் அது கிடையாது சார். வெறும் ரோடு மேப்பு. ரோடு மேப்புன்னா என்ன சார், இந்தியா மேப்பா? ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மேப் இருக்கும் சார். வாங்கி ஃபுல்லாக பைக்கில் ஏற்றிடுவோம். எங்கள் ரைடிங் குரூப்பில் எப்படி நாங்கள் போவோம்னா, ஃபஸ்ட்டில் ஒருத்தர் போவார், ஒரு கன்னடியக்காரரு, அவர் குரோம் வச்சுருப்பார். இப்போ நான் பேசுறது நம்ம பைக்கை வச்சே பேசிடலாம், ஏன்னா கன்னடியக்காரரு மலையாளி அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்டேட் டு ஸ்டேட் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குரோம் வச்சிருக்கிற கன்னடியக்காரர் ஃப்ரண்ட்டில் போகிறார், அவரை நாங்கள் நேவிகேட்டர்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் வந்துட்டு இப்போ தான் நீங்கள் போகிறப்ப வந்து புக் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ அங்கேருந்து உங்கள் ஐட்னரியிலே வந்துடுது. கரெக்டு தான். இங்கே எத்தனை நாள் ஸ்டே பண்ணுறோம், இங்கே மணிக்கு ரீச் பண்ணுறோம், இத்தனை மணிக்கு சாப்பிட்றோம். அதாவது வடிவேல் வந்துட்டு ஒரு படத்தில் அரசியல், இப்போ இதுதான் இந்திய வரைபடம் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐட்னரி இங்கேருந்து அங்கே போகிறோம், ஸ்டே பண்ணுறோம், எதுவும் கிடையாது சார். வண்டி எடுப்போம், மேப்பில் இங்கேருந்து இவ்வளோ தூரம் லடாக் இருக்குது, ரைட்டு, இப்போ எங்கெங்கெல்லாம் போகிறோம், இதுதான் மேப்பு. இங்கெல்லாம் ஹாட் காப்பி மேப்பு எடுத்து இந்த ஸ்டேட்டில் எங்கெங்கெல்லாம் போகிறோம், ரைட்டு. இன்றைக்கி நைட்டு முடிஞ்சால் இங்கே போய் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி ஓட்டினா வேற எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணிக்கலாம். ஆந்திகோல சார், நேவிகேட்டருக்கு ஹிந்தி தெரியும், அதுதான் முக்கியம். அவருக்கு ஹிந்தி தெரியுன்றதுனால ஃபர்ஸ்ட் விட்ருவோம். ரெண்டாவது நான் வரேன் சார், நான் ஸ்டெல்த் பிளாக் வச்சுருக்கேன், என்ன ஸ்டாக் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் ஹோல்டர் என்ன சார், இந்த ஸ்டாக்கா, இந்த இப்போ ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்குன்னு கிடையாது. நான் என்கிட்ட தான் எல்லா லோடுமே இருக்கும். அதாவது நாங்கள் டென்ட் முதற்கொண்டு வாங்கி வச்சுருந்தோம். யாரோட லக்கேஜ் எங்கெங்கே இருக்குது எல்லாமே என் பைக்கில் தான் இருக்கும். என்னை வந்துட்டு ஒரு பொக்கிஷம் மாதிரி இவங்க 2 பேரும் பாதுகாப்பாங்க, ஏன்னா எல்லாமே என்கிட்ட தான் இருக்கும். பின்னாடி வர்றது ஸ்குவாட்ரன் ப்ளூ, நான் சொன்ன மலையாளி, அவர் வந்துட்டு பைக்கை பற்றி எல்லாம் தெரியும்னா பைக்கை கலட்டி மாட்டுறதெல்லாம் தெரியாது, வண்டிக்கு கேபிள் மாற்ற தெரியும். கேபிள்னா கிளச் கேபிள், பிரேக் கேபிள், அப்புறமேல ஆக்சிலேட்டர் கேபிள், அந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் தெரியும். இன்ஜின் ஆயில் மாற்ற தெரியும். வண்டி பஞ்சர் ஆனால் கலட்டி வண்டி டயரை மாற்ற தெரியும் சார். அதுவே பெரிய விஷயம், அவ்வளோதான். இத்தனைக்கும் நாங்கள் இது வரைக்கும் 4 வாட்டிக்கு மேலே லடாக், அப்புறம் நார்த் ஈஸ்ட் இந்தியா, அப்புறம் மேலே சுற்றிருக்கோம். ஒரு வாட்டி கூட எங்கள் பைக்கு பஞ்சர் ஆனது கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் வேலை என்னன்னா எங்கள் வண்டியை லியூ பண்ணி கொடுப்பான். அழகாக ட்ரெயின் ஸ்ப்ரே அடித்து கொடுத்து ஆயில் மாற்றி கொடுப்பான். அது ஒன்று போகும் சாமி, அதை மட்டும் நீ பண்ணிக்க. டயர் பஞ்சர் ஆனால் மாற்றி கொடு, அவ்வளோதான். அதை மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். இப்போ தான் சார் நீங்கள் லடாக் மேலே ஏறினீங்கன்னா அங்கெல்லாம் இது ஸ்டேஷன், சர்வீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு தெரியுமா, ராயல் என்ஃபீல்டில். அப்போல்லாம் ஒரு மண்ணு அங்கே இருக்குது ஆக்சுவலாக. அங்கெல்லாம் எதுவும் நாங்கள் போகிறப்பெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. டெல்லியோடய முடிஞ்சு போயிடும். டெல்லியில் இருக்கும், இப்போ ஜம்முவில் ஒரே இடத்துல இருக்கும், அவ்வளோதான். மேலே ஏறினீங்கன்னா பொட்டை காடு, ஒன்றும் கிடையாது, ரோடும் கிடையாது. அவ்வளோ ராவாக போவோம் சார் நாங்கள். இப்போ நீங்கள் போகிறீங்க ஐட்னரி, இங்கேருந்து அங்கே போகிறோம், அங்கே தங்குறோம், அது பண்ணுறோம், இந்த பண்ணுறோம், அப்படிலாம் கிடையாது சார். இப்போ நாங்கள் கிளம்போன்னு வைங்களேன், பைக் எடுப்போம் சார்.
நான் பைக்கு அவர் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி போயிட்டு இருப்பார், நான் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்துகிட்டு இருப்பேன், எனக்கு 1 கிலோமீட்டருக்கு பின்னாடி அந்த பையன் வந்துட்டு இருப்பான். அவர் வந்துட்டு லீடு டெய்ல்னு சொல்லிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி அவர் ஃப்ரண்ட்டில் லீட் பண்ணிட்டு இருப்பாப்புல. நாங்கள் எங்கள் பைக்கை நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் சார். அதுதான் பைக் ரைடிங். பைக்கை வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக, அதாவது அந்த பைக் அந்த கிளாசிக் 500 வந்து பயங்கர கேரக்டர் ஃபார்ம் மோட்டர் சைக்கிள். ஓகே, அந்த பைக் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களை வைப்ரேஷன்லேயே வச்சுருக்கோம், தூங்க விடாது, அப்படியே அனுபவிச்சு ஓட்டுவோம் சார். அதுக்கு தான் நாங்கள் ரைடே போகிறது. ஓகேவா, பைக்கை வந்துட்டு அந்த ரைடு அனுபவிக்கிறது. இப்போ பாயிண்ட் A டு பாயிண்ட் B போகிறீங்க, அங்கே போயிட்டு ஏன்னு கத்துறீங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த பைக்கு ஓட்டுறதுக்காக தான் நாங்கள் கிளம்பியே போனோம் ரதாக்கு. ஓகேவா, அந்த பைக் அந்த ஹில்ஸில் ஏறும்போது ஒரு தனி ஃபீல் கொடுக்கும் சார். கிளாசிக் 500 மலை மேலே ஏறும்போது அந்த லோடோட அந்த பைக் ஒரு மாதிரியான சவுண்டு கொடுக்கும் பாருங்களா, டக்க 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 டக்குன்னு அப்படியே நம்மளுக்கு அதெல்லாம் சொல்ல வார்த்தையில் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இப்படி தான் சார் நாங்கள் ரைடு போனோம். நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் லடாக் இது வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் 1 வாட்டி போயிருக்கேன். அதுக்கப்புறம் குரூப்போட 3 வாட்டி போயிருக்கோம் சார். அதுக்கப்புறம் இந்த 7 ஸ்டேட்ஸ் சிஸ்டர் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, எனக்கு தெரியல, 7 அசாம் சைடு, அஸ்ஸாமு அந்த மாதிரி பேர் மறந்து போச்சு, சிக்கிம், பூட்டான், மியான்மர், அப்புறம் மேகாலயா சார். நீங்கள் வாழ்க்கையில் 1 வாட்டியாவது மேகாலயா போயிடுங்க. நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க, டூர் போகிறோன்னா தனியாக 1 வாட்டியாவது போயிடுங்க. அதே மாதிரி எனக்கு தனியாக பைக் ஓட்ட பிடிக்கும் சார். குரூப் ரைட்ஸ்னால் நாங்கள் 3 பேரும் ரொம்ப பேசிக்கிட்டேலாம் இருக்க மாட்டேன் சார். பேச்செல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சாப்பிட்டியா, சாப்பாடு வேணுமா, என்ன பண்ணுது. 1 வாட்டி நான் டூரில் அங்கே மேலே ஏறும்போது எனக்கு ஹாஸ் வந்துருச்சு, ஹை ஆல்டிடியூட் சிக்னல் வந்துருச்சு, கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைப்போதெர்மியா மாதிரி வந்துருச்சு. ஆனால் அந்த 2 பசங்க சார் என்னை வந்துட்டு எப்படின்னா காப்பாற்றினாங்க. என்னை வந்துட்டு டென்ட்டை போட்டு படுக்க வச்சு ஃபுல்லாக இந்த லெதர் ஜெர்க்கின்லாம் போட்டு ஃபுல்லாக சேவ் பண்ணி வாயில் ரம்மா ஊற்றுனாங்க. நான் ஆக்சுவலாக ஆல்கஹாலிக்லேருந்து மீண்டு வரணும் தான் நான் பைக்கை வாங்கினேன். ஆனால் இது எனக்கு சேவ் பண்ணுறதுக்காக ரம்மா ஊற்றுனாங்க. அது ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு நல்ல, ஆனால் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டேன் சார் நான். அதெல்லாம் வேணாப்பா, நீ இங்கே இரு, அதெல்லாம் வேணாம், வா பைக்கை நம்ம பார்சலில் போட்டோன்னாங்க. 1 மைல் வேணாம், கிளம்புடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடிக்கடா பார்க்கலாம் அப்படின்னு நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் சொல்கிற இது என்னோட ஒப்பீனியன், மற்றவங்களோட ஒப்பீனியன் எப்படி எனக்கு தெரியல. நீங்கள் டூர் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா சார், ஒரே ஒரு வாட்டி உங்கள் லைஃப்பில் ஆல் இந்தியா டூர் தனியாக போங்க சார். தனியாக உங்கள் பைக்கு, அதுவும் நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கின பைக்காக இருக்கணும், அது கூட நீங்கள் தனியாக ஒரு டூர் போங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள் சார். ஏன்னா நாங்கள் ராஜஸ்தான் கிடக்கும்போது ஆல்ரெடி நான் ரைட் எம்ஜே கிட்ட சொல்லியிருக்கேன். நான் தனியாக போகும்போது ஒரு வாட்டி போயிட்டேன். 2 பக்கமும் டெசர்ட்டாக இருக்கும், நடுவில் ரோடு போகும், ஜம்முன்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் என் குரூப்போடு சேர்ந்து போகும்போது ஃப்ரண்ட்டில் போகிறவர் சொல்கிறாரு, தியாகேஷ் யூ ஜஸ்ட் லிசன் டு மீ, ஆப்போசிட்டில் இப்போ நம்ம போகிற இடம் வந்துட்டு ரொம்ப ஹாஸ்டைலான ஏரியா. ஓகே, இட்ஸ் வெரி ஹாஸ்டைல். அந்த ராஜஸ்தான் இடம் அந்த ஒரு லாங் ஸ்ட்ரெச் வாஸ்டா இருக்குமே, ஒரு மரம் கூட இல்லாமல், அதே ரொம்ப மோசமான இடம். என்னை ஃபாலோ பண்ணீங்க, ஐ ஹேவ் அ மெச்சூரிட்டி. ஓகே, என் கையில் அந்த குருவால் சொல்லுவாங்க, என்கிட்ட மெச்சூரிட்டி இருக்குது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் கீப் டிரைவிங். ஓகே, ஐ வில் ஸ்லாஷ் தம் அண்ட் ஐ வில் டிரைவ் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அந்த இடத்துல என்ன நிறைய சம்பவம் நடந்தது, இப்பயும் நடக்குது. ஆக்சுவலாக ரீசெண்டாக கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரிஞ்சவங்களுக்கு. ஆமாம், அது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெச் மட்டும் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், ரொம்ப டேஞ்சர் சார். நாங்கள் இதுலேயும் என்னென்னா, நான் ராஜஸ்தான் வந்துகிட்டு இருக்கும்போது காலையில் நான் லைட்டாக ஒரு இடத்துல தூங்கிட்டே வண்டி ஓட்டிட்டேன். பின்னாடி வந்து நம்ம டெய்லண்ட் வந்து ஹெல்மெட்லேயே அரைஞ்சு நான் எழுப்பி விட்டு இங்கே படுறா அப்படின்னு சொல்லி படுத்து தான் தூங்க வச்சுட்டாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு தான் முழிச்சான்ட்டு, என்னடா இருட்டிட்டு முழிக்க எழுப்பி விடல, நல்லா தூங்கிட்டு இருக்கடா, நிம்மதியாக தூங்குற, எதுக்கு எழுப்பணும், சரி பரவாயில்லவா கிளம்பலான்னோன்னே சாயந்தரம் 4 மணிக்கு கிளம்புறோம் சார். அப்போ தான் சொல்கிறாரு, டேய் என்னடா சொல்கிற, ஹாஸ்டலான ஏரியா, முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, பரவாயில்ல ரெடியாக இருங்க அப்படின்னா. ஏன்டா இது வரைக்கும் முன்னாடி நான் தனியாக வேற போயிருக்கேன்டாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலடா. யூ ஆர் அ வெரி வெரி லக்கி பர்சன். உன் உயிர் ஏதோ ஒரு ஆண்டவன் கொடுத்த இதெல்லாம் நீ பொழைச்சிக்கிட்ட. தனியாக வந்தனா நிறைய பேரை கழுத்தெடுத்து சம்பவம் பண்ணியிருக்காங்க, பைக்கெலாம் திருட்டு போயிடுவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்ங்கிறோம். சரின்னு சொல்லிட்டு போகிறேன் சார். என் வாழ்க்கையில் சார் நான் மரண பயத்தை அன்றைக்கி தான் சார் நான் அனுபவித்தேன். ஃப்ரண்ட்டில் அவர் கையில் ஒரு பக்கம் அந்த வாழை வச்சுக்கிட்டு அவர் மெதுவாக ஒத்த கையிலே ஓட்டிகிட்டு இருக்காரு. எனக்கா நடுவில் வரோம், ஒன்றுக்கு வருது, ஐயோயோ எங்கேயாவது குறுக்க வந்து பாஞ்சிட்டாங்களா என்ன பண்ணுறது, பின்னாடி வர நம்மளால் அழுவுறா, ஐயோயோ இங்கேருந்து வந்தோன்னா கொல்ல போகிறாங்களே, என்ன பண்ண போகிறாங்களேன்றான். சரி ஒன்றும் இல்லை, வந்து பையலான்னு சார். ஒரு 5 மணி நேரம் சார் உயிரை கையில் பிடிச்சிட்டு பைக் ஓட்டணும் சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் ஒரு வாட்டியாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் அனுபவிங்க. அதுக்கு நீங்கள் இப்போ கிளம்பி போங்க அங்கெல்லாம்னு சொல்லலை, தனியாக போங்க. பைக்கில் போனால் அந்த அனுபவமே வேறு மாதிரி இருக்கும். அங்கே போய் நான் எங்கே தங்கியிருப்போம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ராஜஸ்தானில் ஹோட்டல் போயிட்டு 1 மணி இல்லை சார்,
அங்கே ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் போய் அவன் போய் ஹிந்தியில் பேசுகிறான். ஹிந்தியில் பேசி ஒரு வயசான தாத்தா வீட்டில் ரைட்டுப்பா பைக்கை போட்டுங்க, கட்டில் இருக்குது, மரத்துக்கு அடியில் படுத்துங்கிறது. அங்கேயே டென்ட்டை போட்டு படுத்தோம். காலைல சாப்பாடுன்ற பேரில் ஒரு கொடூரமான ஒன்று கொடுத்தாங்க சார். சப்பாத்தின்ற பேரில் அந்த வடை சட்டி இருக்குல்ல, அவ்வளோ பெருசில் அதை அப்படியே போட்டு அடைச்சி எடுத்து கொடுத்தாங்க. அதை முழுங்கணும், வேறு வழி இல்லை. உண்மையிலே சொல்கிறேன் சார், இதுதான் சார் உண்மையான ரைடிங். இதுதான் ஓஜி ரைடிங். ஓகே, இதுதான் உண்மையான கோட். நீங்கள் போய் ஹோட்டலில் தங்கிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி அப்படியே மடிப்பு கலையாமல் வெளில போயிட்டு வர அது இல்லை சார். மக்களோட மக்களாக இருந்து பழகி இந்த மண்ணோட மண் உங்கள் மேலே அந்த மண்ணெல்லாம் பட்டு நீங்கள் அப்படியே வந்து வெளில வரும்போது அதோட ஃபீலே வர மாதிரி இருக்கும் சார். நாங்கள் ரைடிங் இப்படி தான் சார் பண்ணோம். எந்த கியர்ஸும் கிடையாது. கியர்னால் ஹெல்மெட்டு, மூஞ்சில் கட்டுறது கர்ச்சீஃபு, கிளாஸு, ஒரே ஒரு ரைடிங் ஜாக்கெட்டு, ஒரு டிஷர்ட்டு, பேண்ட்ஸு, பேண்ட்டுனா ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு நல்ல பூட்ஸு, அப்புறம் க்ளவுஸு சார். அதுவும் எப்படி லெதர் க்ளவுஸு. ராஜஸ்தானில் லெதர் ஜாக்கெட்டு லெதர் க்ளவுஸ் எல்லாம் போட்டிங்கன்னா கொய்யால சிக்கன் மாதிரி வந்துடுவீங்க. அதெல்லாம் போட்டு தான் நாங்கள் போனோம். நல்லா அனுபவிச்சேன் சார். நான் அந்த மாதிரி நான் ஒரு 2 வருஷம் வந்துட்டு நான் வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி யாரும் வாழ்ந்துருக்க மாட்டேங்க. டூருன்னு பிரித்து எடுத்துட்டேன் என் 500. அதோட நம்ம டூரிங் வாழ்க்கை முடிஞ்சுது. இப்போ எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் கூட யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார். நாங்கள் போகிற அந்த வீடியோ விளாக் பண்ணுறது இப்போலாம் பண்ணுறாங்கல்ல, இந்த பாருங்கள் வீடியோ எடுத்து லாக் பண்ணுறேன், ஒன்றும் கிடையாது சார். யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். கமுக்கமாக பைக் எடுப்பேன், வெளில போகிறேன் அப்படின்மா, வீட்டில் ஒரு 2 நாள் 3 நாள் வரமாட்டேன் அப்படின்மா, அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுப்பேன். யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் உண்டு, என் பைக்கு ஓட்டுற அந்த சுகம் உண்டு அப்படின்னு மெதுவாக போயிட்டு எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு மெதுவாக வந்துடுவோம். இதுதான் சார் உண்மையான ரைடு என்னை பொறுத்த வரைக்கும். இப்போது ரைடர் எம்ஜே உங்களோட டூரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி இருக்குது, டூரிங் இப்போ எப்படி போகிறாங்க, என்னென்ன பேக்கேஜெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்க, ரைடிங் கேன்ற பேரில் என்னென்ன கூத்துகள் கோமாளித்தனங்கள் பேட்மேன் மாதிரி கவர் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, எடுத்தோடனே பேஷ் பண்ண ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னது எப்படின்னா அதுதான் வந்துட்டு நீங்கள் சொன்னது என்னோட ரெஃபரன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்தது கிடையாது. அதெல்லாம் ஆனால் வந்துட்டு எப்படியோ எனக்கு தெரிஞ்சிரும்னா மேபி ஃபாரின் யூடியூப் விளாகர்ஸ் அந்த மாதிரி, இல்லைனா வந்துட்டு ஏதோ ஒரு பிளாகில் ஆர்டிக்கலில் படிக்கிறது. ஏன்னா அப்போ உள்ளவங்கலாம் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஆட்டோ கார் இந்த மாதிரி சில மேகசின்ஸ்லாம் பிளாக் போஸ்ட்லாம் எழுதுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் புது பைக் கார் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு டெஸ்ட் ட்ரைவுக்குன்னு தனியாக ஒரு ட்ரிப்பு போவாங்க. இந்த மாதிரி சோலோ ரைட் போயிட்டு அந்த பைக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பிளாக் ரிப்போர்ட்டாக வெப்சைட்டில் எழுதுவாங்க. ஏன்னா அப்போ வந்து என்னால் மேகசினில் வாங்கி படிக்க முடியாது, காசு கொடுக்க மாட்டாங்க வீட்டில். அதனால் இந்த பிளாக்லாம் வந்து நான் ரீட் பண்ணுவேன். ஸோ அதை ரீட் பண்ணும் போது தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுலாம் பார்த்து எனக்கு அதை நான் இமேஜின், புக்கு படிக்கிறவங்களுக்கு தெரியும், அதை படித்தாலே நம்ம அந்த ரைடை ஓட்டுற மாதிரி தான் நம்ம இமேஜின் பண்ணிப்போம். ஸோ அதனால் எனக்கு ஒரு மெமரிஸ் மாதிரியே அது கிரியேட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனாலே வந்துட்டு நானும் போகணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ என்கிட்ட R15 தான் இருந்துச்சு அந்த டைமில். நீங்கள் 2018 ரெஃபரன்ஸ் சொன்னீங்களா, அந்த டைமில் நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். போகணும் ஆசை இருந்துச்சு, பண்ண முடியல. ஸோ ஏன்னா வந்துட்டு நான் இப்போ வந்து காலேஜ் முடிக்கிற டைம் 2008 பாஸ் அவுட் ஆகிறேன். 2018 பாஸ் அவுட் ஆகிறேன். பைக்கு லவ் எல்லாமே இருக்குது, துட்டு இல்லை கையில், காசு இல்லை. அதனால எல்லாமே இருக்குது, ஆனால் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஆனால் வந்துட்டு அப்படியே ஃபார்வர்ட் டு கரண்ட், லைக் லாஸ்ட் ஒரு 3 years 2022 ஆஃப்டர் லாக்டவுன் 2022 to 2025. இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கிற டைம். ஸோ இது எல்லாம் இப்போ என்னன்னா நான் வந்துட்டு ஐ எம் யூஸ்டு டு போத் த சைட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். என்னன்னா இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கொஞ்சம் இருக்குது. இப்போ இருக்க லேட்டஸ்டோட கிரிஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குது சார். நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக நம்ம மக்கள் பார்க்குற மக்களுக்கும் முக்கியமாக எனக்கும் புரிய வைக்க வேண்டியது, நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப பூமரு, இந்த லேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்களே அப்படியே சொல்லுங்கள் சார். என்னென்ன சார் பண்ணுறாங்க அதுதான் இப்போ நான், ஏன்னா வந்துட்டு நான் இதுக்கு தான் இது தெரிஞ்சிருக்கேன், ஆசைப்படுறேன். ஆனால் பண்ண போகிறப்ப வேறு மாதிரி நடக்குது. அதில் நான் இன்வால்வ் ஆகிக்கிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேல் தான் உங்களுக்கு புரியும், பண்ணுற வரைக்கும் தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சோலோ ரைட் புல்லட் வாங்கினதுக்கப்புறம் கிளாசிக் 500 அந்த குரோம் வச்சுருக்கேன்னா இப்போ அது வாங்கினதுக்கு அப்புறமேலு ஃபஸ்ட்டு சோலோ ரைட்ஸ்லாம் நான் வந்து
போகிறேன். சோலோ ரைட்ஸ்னால் ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக போக வேண்டியது இருக்கும். பர்பஸ்னால் வந்துட்டு அங்கே ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும். ஓஹோ. இப்போ வந்து இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து சென்னை போகிறோம் அப்படின்னா ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் அது ரைடு. அது ஒரு பர்பஸ்க்காக போயிட்டு ஒரு மேரேஜோ எதுக்கும். ஓஹோ, அந்த மாதிரி அதுக்காக நம்ம ரைடா நீங்க மாத்திடுறது. சூப்பர் சூப்பர். அது பைக்ல போனா நம்ம வந்து நான் அப்படிதான் யோசிப்பேன். என்னன்னா எனக்கு வந்து பைக் ஓட்டணும். அந்த டைம்ல அப்படிதான் எனக்கு என்ன டைம் கிடைக்காது, ஒர்க்கு போயிட்டு இருக்கும். அதனால 2 நாள் லீவ் கிடைக்குது. வீக்கெண்ட்னா ஒரு வேலை இருக்கு, ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜோ ஏதோ ஒரு கொஞ்சம் தூரமான இடத்துல இருக்குன்னா பைக் இருக்கு, பைக்கை ஓட்டணும்னு ஆசையா இருக்கும். அதனால நான் பைக்ல கிளம்பிடுவேன். ஹைவேஸ்ல தான் ஓட்டுவேன் மேக்ஸிமம். ஸோ அந்த ஓட்டிட்டு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். போயிட்டு வர்றது அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமேல் தான் நான் ஆசைப்பட்டது என்னன்னா குரூப் ரைடாக போகலாம், நல்லா இருக்குமே. ஏன்னா வந்துட்டு ஐ எம் அ கைண்ட் ஆஃப் லேசி ஃபெலோ. ஸோ நமக்காக ஒரு ஆள் ஏதாவது செலுத்தி பிளான் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம லைட்டாக கூட சேர்ந்து அப்படியே போய்க்கலாமே. அதாவது நம்மளுக்கு முன்னாடி யாராவது பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, அப்படியே கூட சேர்ந்து போய் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தோம். ஆமாம். ஸோ நமக்கே டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ குரூப் ரைட்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அந்த பர்டிகுலர் 1 இயர் 2022 வந்துட்டு நான் இங்கே லோக்கலில் இருந்தனால என்னால் எந்த குரூப் ரைட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு எதுவும் இங்கே கிடையாது ஃபெசிலிட்டி. குரூப் ரைட்ஸ்னால் கிளப்பு, ரைடிங் கிளப்பு இதெல்லாம் வந்துட்டு சென்னையோ பெங்களூரோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2023 செகண்ட் ஆஃப் அந்த டைமில் நான் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிறேன். ஸோ பெங்களூர் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம பண்ண மொதல் வேலை இன்ஸ்டாகிராம்லாம் தேடி ரைடிங் கிளப்ஸ், அங்கே இருக்கிற ரைடிங் கிளப்ஸ், என்ஃபீல்டு கிளப்ஸு அது இதுன்னு அடித்து ஏதோ ஒரு ரைடிங் கிளப்பை பிடிச்சி ஃபஸ்ட் ரைடு ஒரு ராயல் என்ஃபீல்டோட போகிறேன். போகிறப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த ரைடிங் குரூப்போட ரைட் பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்துட்டு அனுபவிச்சிட்டோம். நான் போனப்போ செம ஜாலியாக இருந்துச்சு. புது புது பர்சனை மீட் பண்ணுறோம். முக்கியமாக எல்லாருமே வந்துட்டு அவங்க பைக் மேலே உள்ள லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே மோட்டரேட்ஸு புதுசாக வந்திருக்கவங்க, இன்னொருத்தவங்க பைக்கை வச்சு பார்த்து நம்மளும் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினவங்க, அந்த பைக் தான் வாங்கணும்னு சொல்லி ஓல்டு 1970 மாடல் 60 மாடலாக எடுத்துகிட்டு வரவங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நம்மலாம் என்னடா அப்படின்ட்டு தோன்ற அளவுக்குலாம் அங்கே ஆளுங்க இருக்காங்க. நமக்கு மேலே லவ் பைக்கில் காட்டுறவங்க, லவ்னு சொல்லலாம், அட்மிரேஷன், இன்ஸ்பிரேஷன், வாட் எவர் வேர்ட் யூ கேன் யூஸ். அதெல்லாம் வந்துட்டு அந்த குரூப் ரைடும் போய் ஒரு கிளப்லையோ இதுலேயோ போகும்போது தான் மேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நியூமரஸ் நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் கிடைச்சிடும். ஆனால் எதனால் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவேன். அந்த இடத்துல போனாலே நான் வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டில் எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிச்சிடுவேன். கொஞ்சம் பேர் வந்துட்டு மிங்கிள் ஆகிடுவாங்க. மிங்கிள் ஆனதுக்கப்புறம் அவங்க மூலியமாக ஒரு பிரான்ச் லிங்க்கில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ரைடு இருக்குது, குரூப் ரைட்லாம் அடுத்தடுத்த வீக்குக்கு அப்டேட் வந்துடும். உடனே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் trying to mingle with the biking community, right? Yes, exactly. That is the goal. My question is very simple to you. Are you really doing this for meeting new people, or you really want to meet this, riding community and stuff like that? என்னோட கோல்னா இல்லை, எனக்கு நீன்னா என்ன மாதிரி பீப்புளை சரௌண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நான் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் பைக்கை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் தனியாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு பைக்கை பற்றி தெரியல, அவங்க ஜஸ்ட் அதை ஒரு டூலாக பயன்படுத்துறாங்கன்னா அவங்கள்ட்ட நான் இப்போ என்னத்தை பேசுறது. அதாவது இந்த கம்யூனிட்டி கூட நம்ம இருக்கணும்னு விருப்பப்பட்டு போறீங்க. ஆமாம், நம்ம மோட்டர் சைக்கிளை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ரைட். அந்த பீப்புளை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த குரூப் ரைட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் போகிறேன். அந்த பர்பஸ் சால்வ் பண்ணுற மாதிரி நிறையா நல்ல பர்சன்ஸை மீட் பண்ணேன். அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் ரைடும் போகிறேன், அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம போகிறப்போ நமக்கு முன்னாடி அந்த வியூவில் வந்துட்டு ஒரு 10 சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்துட்டு பைக்கில் அழகாக ஒரு லைனாக ரைட் பண்ணுறதை பார்க்குறப்போ அந்த ஒரு மொமெண்ட்டில் தோணும் நம்மளும் அந்த பாயிண்ட் ஒரு இதில் இருக்கும், நம்மளும் சேர்ந்து ரைட் பண்ணுறோம், நம்ம எல்லாம் ஒன்றுன்ற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ஃபீல். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தெரியும். அந்த ஃபீல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்துட்டு ஸோ இந்த மோட்டர் சைக்கிளிங்கிறது ஒரு செக் பாயிண்ட்டாக அது வந்து போய்கிட்டே இருக்கும், ஒரு கேம் மாரி. ஸோ ஒரு செக் பாயிண்ட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்க்கும் போது நம்ம எப்போவுமே அந்த நான் வந்து எப்போவுமே அதை கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ எதுக்கு கிரேட்ஃபுல்லானா இந்த வண்டியை வாங்கினதுக்கு வாங்கிட்டோம்டா. இந்த மாதிரி கூட நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க. இந்த வண்டி வாங்கினதுனால தானே நாங்கள் போனேன். அந்த கிளாசிக் 500 வாங்கினதுனால தான் நான் மோர் டூரிங் ஸ்டார்ட் பண்ணேன், கிளப்ல ஜாயின் பண்றேன். ஏன்னா அது என்ஃபீல்ட் கிளப் தான். ஸோ வேற எந்த பைக்கும் இருக்காது. So you are like starting to exploring, right? ஸோ எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோர்ல ஒரு பாயிண்ட்லயும்
நல்ல வேளை நான் ஒன்று வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைக்கோட டேங்கை டேப் பண்ணி பைக்கிட்ட பேசுகிறோம் தெரியுமா ஹெல்மெட்டில், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ரைடில் நடக்கும், அது தெரியும் மோட்டர் ரைட்ஸுக்கு, அது அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் சைடு சொல்லலாம். ஸோ போயிட்டுருக்கு ரைட்லாம் அதேமாரி கண்டினியூஸாக மீட் பண்ணுறேன், ரைட் போகிறேன், போயிட்டுருக்கேன். ஒரு ஆஃப்டர் சம் குரூப் ரைட்ஸ் ஒரு 10-15 குரூப் ரைட்ஸ் போனதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக்காக ஆரம்பிக்குது. என்னன்னா தேர் இஸ் அ டெம்ப்ளேட், ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா போவோம் பாயிண்ட் A டு பாயிண்ட் B, போனதுக்கப்புறமேல அங்கே ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதுதான் வந்து எனக்கு குரூப் ரைட்லேயே ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். என்னன்னா அந்த ஈவெண்ட் வந்துட்டு ஒன்று அந்த குரூப் ரைடுக்கு அரைச்சி ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு போனது என்ஃபீல்டு கிளாசிக், அதாவது ராயல் என்ஃபீல்டு ஸ்பான்சர் பண்ண ஒரு குரூப் ரைட். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் A டு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே சர்டன் ராயல் என்ஃபீல்டோட ப்ராடக்ட்ஸ் இருக்கும், புது பைக்கோ ஏதோ ஒன்று ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதாவது பைக்கை பற்றி மட்டும் நம்ம பேசலாம், பைக்கை பற்றி மட்டும் அந்த இது பைக்கிங் கம்யூனிட்டிக்குள்ளேயே நம்ம உலாவலாம் அந்த மாதிரி. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து இதை யூஸ் பண்ணி அவங்க புஷ் பண்ண பார்ப்பாங்க பிராண்ட்ஸ். ஓஹோ, அது வந்து இதுக்குள்ளே வருது கம்யூனிட்டிக்குள்ளே குரூப் ரைட்ஸில். ஏன்னா ஸ்பான்சர்ன்ற பேரில் ஒரு பிராண்டு, ஏதோ ஒரு பிராண்ட் வரும். ஒரு ராயல் என்ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டிவிஎஸ்ஸாக இருக்கலாம், ஒரு ரைனாக்ஸாக இருக்கலாம், ஒரு ரைடிங் கியர் பிராண்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவங்க ஸ்பான்சர்ஷிப்ன்ற பேரில் இந்த குரூப் ரைடுக்குள்ளே வராங்க. ஸோ இவங்க வரப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குரூப் ரைடு ரைடிங் கிளப்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமும் கிடைக்குது. அதை வச்சு அவங்க வந்து அவங்க பிராண்டை புஷ் பண்ணுவாங்க. இந்த ரைடிங் கிளப் வந்து ஒரு பிராண்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அல்டிமேட்டாக. ஸோ அதோட ஒரு ஹார்ட் பீட்டே வந்துட்டு இல்லாமல் போயிட்டு அந்த ரைடெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, they are trying to push their products and they are trying to make this as a business, right? Promoting their business. நான் ட்ரைன்னு சொல்ல மாட்டேன், ட்ரை பண்ணலை, அவங்களுக்கே தெரியாமல் மாறிடுறாங்க. ஓஹோ. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ இருந்த கோல் வேறு, அந்த கோல் வந்துட்டு அப்படியே கன்வெர்ட் ஆகி ஒரு பிஸ்னஸ் கோலாக மாறிடுச்சு. அது நான் வந்துட்டு கூட இருந்து பார்த்தேன், 0லேருந்து அந்த குரூப் ஃபார்ம் ஆகிறது பார்த்துருக்கேன். அந்த குரூப் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ ரைட்ஸ் வந்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டோட போகிறது அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே போக போக எனக்கு கால் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி இந்த வீக் ரைடு இருக்கு, 30 பேர் போனால் தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, 29 பேர் இருக்கும், நீங்கள் வாங்கல. ஸ்பான்சருக்கே போகிற மாதிரி ஒரு நான் அந்த இடத்துல யோசிக்கிறேன், ப்ரோ ஏன் ப்ரோ வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாதவனை ஏன் ப்ரோ நீங்கள் வந்து ஃபோர்ஸ் என்னன்னு இல்லை, நீங்கள் வாங்க ப்ரோ, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவனை யாராச்சும் சேர்த்து விடுங்க ப்ரோ, எம்எல்ஏ மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் என்னடா இது ப்ரோ, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களே வரப்போகிறாங்க, நீங்கள் ஏன் ப்ரோ புஷ் பண்ணுறீங்க, எதுக்குன்னா 30 பேர் வந்தால் தான் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து இது சாங்ஷன் ஆகும், அவங்க வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் போது அட்வர்டைஸ்மெண்ட்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் வந்துட்டு போஸ்டர்ஸ் வரும், இந்த மாதிரி இந்த வீக்கெண்ட் வந்து ரைடு அமௌண்ட் வந்துட்டு பேக்கேஜ் வந்து 199 299 ஆரம்பிச்சு 5000 10,000 வரைக்கும் பேக்கேஜ்லாம் இருக்கு. இது என்ன சார், இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். இது ரீசெண்டாக இப்போ நடக்குது குரூப் ரைட்ஸ்ல. இல்லை இதை பற்றி நம்ம கொஞ்சம் விளாவரியாக கொஞ்சம் அப்படியே பார்ட்டாக நம்ம டைசெக்ட் பண்ணுவோம். இது என்ன சார், இது பேக்கேஜ்னா என்னது? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ரைடு இப்போ கரண்ட்ல 2025ல பெங்களூர்ல ஒரு குரூப் ரைடு எப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ரைடிங் கிளப்பில் ஜாயின் பண்ணி நிறையா கம்யூனிகேட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சம் பர்சன் வில் ஷேர் ஒன் போஸ்டர் ஒன் டே, வீக் டேஸில் ஒரு போஸ்டர் வரும், இந்த மாதிரி இந்த வீக்கெண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு, ஜாக் ஃபால்ஸ் போகிறோன்னா ஜாக் ஃபால் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு, இவ்வளோ பேக்கேஜ்னு என்ன சார் தெளிவாக விளக்குங்க. நம்மள்ட்டேருந்து காசு கலெக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க? எதுக்குன்னா நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த பேக்கேஜில் அந்த காசு கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னா அதில் லிஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி அதில் மெயினாக மென்ஷன் பண்ணிக்கிறது பாருங்க, அதான் எனக்கு சிரிப்பே. பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்களா, சரி, அதுக்கப்புறமேல வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு இது ரைடிங் குரூப் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா. அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க? இது இல்லை உங்களுக்கு இது டிசைன் பண்ணும்போது எப்படி இருக்குது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இல்லை. இல்லை இது வந்துட்டு எனக்கு உண்மையாக சிரிப்பாக இருக்குது. நாங்கள் சொன்னோம்ல குரூப் ரைட் போனோன்னு, நாங்கள் 3 பேர் தான் இருக்கிற இடத்துல தங்கிக்குவோம். சாப்பாடு வந்ததுன்னா 3 பேரும் காசு போட்டு ஷேர் பண்ணிக்குவோம். எங்கள் வண்டிக்கு நாங்களே பெட்ரோல் போட்டுக்குவோம். ஹோட்டல் கிடைக்கலையா டென்ட்டு போட்டுக்குவோம், டென்ட்டு கிடைக்கலையா இந்த மாதிரி ஸ்டே இன் ஹோம்னு மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவாங்க, தங்கிக்குவோம். காசு 3 பேருமே ஷேர் பண்ணி பே பண்ணுவோம். இது என்ன நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பேக்கேஜ். இங்கே போய் இங்கே உங்கள் என்டர்டைன்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா இது பிஸ்னஸ் மாதிரியே சார் இருக்குது. துபாய் கூட்டிகிட்டு போகிற டூரிஸ்ட் பேக்கேஜ்லாம் அந்த மாதிரி தானே இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் ரைடு எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. நீங்கள் அதில் வர லாஸ்ட்டாக ஒரு வேர்டு வரும், திஸ் இஸ் ஏர்லி பேர்ட் ஆஃபர். ஏர்லி பேர்ட்னா இப்போ வந்து 199 இருக்கு, ஆனால் ஃப்ரைடே மண்டே நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா 200 rupees, அதாவது 199.
199 rupees. ஃப்ரைடே ஜாயின் பண்ணீங்கன்னா 300 ஆயிடும் அப்பா அப்படின்னு போட்டு இயர்லி இதுல சொல்றாங்களா ஆஃபருக்கு முந்துங்க தீபாவளி ஆஃபரா சார் கொடுக்குறாங்க இல்ல அந்த மாதிரி தான் போஸ்டரே போடுறாங்க சார். இதெல்லாம் அநியாயம் இல்லையா? இது ஆக்சுவலா அது நீங்க சொல்றதை பத்தி கேட்கும் போது அநியாயம்னு சொல்றதை விட இது வந்து ஒரு மாதிரி பிசினஸ் டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. டிஸ்கஸ்டிங்கா இல்ல, எனக்கு இது கேட்கும் போதே ரொம்ப அருவருப்பா தான் இருக்கு. அதுதான் டிஸ்கஸ்டிங். அதான் ரெண்டதான் சொல்றேன், ரொம்ப அருவருப்பா. ஆக்சுவலா சார் டூரிங்க்கு பைக் எடுத்துட்டு போறீங்க எல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க நான் போனதே சார் அந்த பைக்கை நான் அனுபவிக்கணும், அந்த டூர் அனுபவிக்கணும்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பைக் ஓட்டணும். இல்ல இதுல வந்துட்டு ஒரு சேடான விஷயமே அதுதான். இந்த குரூப் ரைட்ஸ்னு போறாங்கல்ல, நானும் போயிருக்கேன், அதனால தான் நான் சொல்றேன். இது இவங்கெல்லாம் வந்து விக்டம்ஸ் ஆயிடுறாங்க. விக்டம்ஸ்னா அவங்க வந்து ஒரு பிசினஸ்க்கு பண்றாங்க ரைடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாம அதுல இன்வால்வ் ஆகி அவங்க என்ஜாய் பண்றோம்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு பிசினஸை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் சார், இப்போ இருக்கிற பசங்களுக்கும் சரி, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா உங்களுக்கும் சரி, இப்போ லிசன் பண்ணிட்டு இருக்க வியூருக்கும் சரி சார், உண்மையிலேயே நீங்க ஒரு டூர் போறீங்க, நீங்க ஒரு ரைடு போறீங்கன்னா சார், முக்கியமா நீங்க உங்க பைக்ல உட்காந்து அந்த பைக்கை நீங்க ஃபீல் பண்ணி வண்டி ஓட்டுறீங்க நீங்க, ஓகேவா? குரூப் ரைட்ஸ்ல போனா எத்தனை கிலோமீட்டர் பெர் ஹவர் நீங்க போவீங்க? அதுல வந்து ரூல்ஸ் சொல்லுவாங்க, 80 km ஃபாலோ பண்ணனும், 80 km ஃபாலோ பண்ணனும், ரூல்ஸ் டிஸ்டன்ஸ் மெயின்टेन பண்ணனும். பத்தாதுக்கு ஏதோ ஃபீல்ட் மார்ஷல் மாதிரி ஒரு குரூப், ஆமா, சர்டைன் செட் ஆஃப் ஒரு பீப்பிள்ஸ் இருப்பாங்க, லீடு மார்ஷல் டைல், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எதுவும் கிடையாது. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்க போகும்போது ஹேண்ட் சிக்னல் காட்டுவோம், முன்னாடி போடா வேகமா போடான்னு சொல்லிட்டு, இல்ல நான் ஃப்ரண்ட்ல போய் வேகமாவா வண்டியை திருவு ஓட்டலாம், இல்ல நான் ஃப்ரண்ட்ல போறேன் பேக்ல வந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு திருவி ஓட்டலாம். நம்மளுக்கு தகுந்த மாதிரி பைக்கை நம்ம என்ஜாய் பண்றதுக்கு தான் ரைடு போறோம். நான் முக்கியமா ரைடு அப்படின்னு கிளம்புனதே பைக்கை நான் என்ஜாய் பண்ணணும், அந்த 500 cc இன்ஜின் பவர் நான் என்ஜாய் பண்ணணும். இப்போ 350 cc வச்சிருக்கேன். இப்போ நான் தனியாக நிறைய இடத்துக்கு போயிட்டு வரேன், நான் நிறைய இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். பைக் வாங்கி 1 மாசம் தான் ஆகுது. இப்பயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தாண்டிட்டேன் நான் 1 மாசத்துலேயே. பைக் வாங்கி 1 வாரத்துல 500 கிலோமீட்டர் தாண்டிட்டேன் நான். அந்த பைக்கை நான் முழுசாக அனுபவிச்சிருவேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க ரைடு கிளம்புறதே நீங்களும் உங்க பைக்கும் லவ் மேக்கிங் தான். லவ் மேக்கிங் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு புரியும். நீங்க வந்து ஒரு மோட்டர் ஹெட்டா இருந்தீங்கன்னா, நீங்க இந்த பாட்காஸ்ட்டை கேட்டீங்கன்னா நீங்க மோட்டர் ஹெட்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அந்த பைக்கை நீங்க அனுபவிக்கிறது, அந்த பைக்கோட ஒரு ஸ்பீடுலையும் எப்படி பைக் பிஹேவ் பண்ணுறது, அதெல்லாம் அனுபவிச்சு ஓட்டுறது. நீங்க உண்மையில ஒரு ஓஜியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நான் ரைடே போறேன், ஓகேவா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் சென்னை போறேன், அங்க போயிட்டு கிடைக்கிற ஹோட்டல்ல தங்குவேன் சார். நான் எக்கானமிக்கலா இருந்தா தங்குவேன், இருக்கிற சாப்பாட்டை திம்பேன் நான், அவ்வளோதான். அதுக்கு தான் முக்கியமான பர்பஸ் பைக் ரைடிங். அதுதான் சார், அதுதான் எங்களோட பர்பஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி ஆஃபர் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு கிளம்பி, அவங்களுக்கு தான் செட் ஆகுமே தவிர உண்மையான ஓஜி ஒரு பைக் லவ்வருக்கு இது என்றைக்குமே ஒத்துக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஆஃபர் எனக்கு ஆஃபர் பண்ணா கூட கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வாங்க சாமி தான் சொல்லுவேன். இதுக்கு எனக்கு ரொம்ப பிசினஸ் மாதிரி இருக்கு, ரொம்ப டிஸ்கஸ்டிங், அருவருப்பா இருக்கு. அதுதான் இப்ப நான் போஸ்டர் தானே சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல. வந்து என்னன்னா, இப்ப நான் இது முக்கியமா சொல்லிக்கலாம், நான் வந்து குரூப் ரைடுக்கு அகைன்ஸ்டாலாம் பேசல. நான் பேசுறதுக்கு காரணமே ஒரு நல்ல ஒரு குரூப் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதுக்காக தான். அதுல இருக்கிற ஃபிளாஸை வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா. என்ன பொறுத்த வரைக்கும் சார், குரூப் ரைடே வந்துட்டு ஒரு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் சார் நான். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. வியூவர்ஸும் சரி, நீங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க. தனியாக போனால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழலாம் சார். நான் அப்படி தான், என்னை வந்துட்டு யாரும் கட்டுப்படுத்தலாம் நான் அனுமதிக்க மாட்டேன். என்னோட இஷ்டத்துக்கு நான் வாழணும். என் பைக்கும் நானும் பாயிண்ட் A டு பாயிண்ட் B இங்கே தான் போகிறோம், ரைட்டு. எங்கே கிடைக்குதோ கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல தங்கிட்டு அது அப்படியே நான் அப்படியே கலந்து உருகிடுவேன் சார் நான். புரியுது நினைக்கிறேன். இங்கே இவங்க கூட போகிறது, இத்தனை ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறது, எந்த ரூல்ஸும் கிடையாது சார் எனக்கு. இல்ல நீங்க குரூப் ரைட்னா வந்துட்டு நீங்க அந்த பேட் சைடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்றீங்க. ஆக்சுவலா நீங்க 3 பேர் போனது ஒரு குரூப் ரைட் தானே. ஆனா சார் நாங்க எதுவுமே பேசிக்க மாட்டோம் சார், பிரச்சனை அதுதான். அதே மாதிரி இன்னொரு அதான் சொல்றேன் நான். இப்ப வந்து நீங்க போனது ஒரு குரூப் ரைட் தான், இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க வந்து ஷேர் பண்றேன். ஆனா இதுல இன்னொரு கூத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சார், நாங்க 3 பேருமே அதிகம் பேசிக்க மாட்டோம். இதான்ப்பா இடம், இங்கதான் போறோம், ஓகே. நாங்க 3 பேருமே தனியா தான் ஓட்டுவோம், தனியா தான் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். இன்னொன்னு, நான் எதுக்குடா இன்னொருத்தனை பார்த்து அவங்க மோட்டார் சைக்கிள் எந்தூசியஸ்ட் அவங்கள பார்த்து நான் எதுக்கு பேசணும்? நான் எதுக்கு அவங்க கூட மிங்கிள் ஆகணும்? நான் பாட்டுக்கு தனியாக இருக்கேன், எனக்கு வண்டி ஓட்ட பிடிக்குது, அதை நான் ஓட்டிட்டு போகிறேனே. என்ன மாதிரி இப்போ நிறைய பேர் இருப்பாங்க. நான் குரூப்பில் வந்து ஒரு 100 பேர் கூட பைக், அதெல்லாம் அவசியமே இல்லை சார்.
தனியாக போங்க. நீங்கள் தனியாக ரைடு போனீங்கன்னா தான் உண்மையான அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். குரூப்பாக போய் நீங்கள் போய் மற்றவனோட ஒப்பீனியன் நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கு மாதிரி மாறுறதுக்கு நான் எதுக்கு குரூப்பில் ஒரு 100 பேர் கூட போய் சேர்ந்து நான் எதுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னொருத்தவங்கிட்ட நான் எதுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் கேட்குறேன். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எதுக்கு ஏற்றுக்கணும்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார், ஆனால் நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், உங்கள் டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே போய் பைக்கிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கமிட் பண்ணி அதெல்லாம் சூப்பர் ஆசம், ஐ சல்யூட் யூ. பட் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சார். நான் எதுக்கு ஒரு குரூப்பில் போய் அவங்க கூட சேர்ந்து கலந்து அவங்க கூட பைக்கிங் பற்றி பேசி நான் எதுக்கு பண்ணணும்? தனியாவே இல்ல அது ஓகே. இது வந்து இப்போ பைக்கிங்ல வந்துட்டு லோன் உல்ஃபும் இருப்பாங்க, இதுவும் இருப்பாங்க, குரூப் ரைட்ஸ் இருப்பாங்க. நான் தான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே, ஐ எம் ஃபெமிலியர் டு போத் வேர்ல்ட். எனக்கு சோலோ ரைடிங்கும் பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் சோலோ ரைடிங் தான் போய்கிட்டு இருந்தேன். குரூப் ரைடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு. ஆனா இப்ப அந்த மாதிரி மாறுது. இப்ப மறுபடியும் சோலோ ரைடுக்கு வந்துட்டீங்க நீங்க இப்போ கரெக்டா. ஆக மொத்தம் நீங்க ஒரு விஷயத்துக்கு போய் அனுபவிச்சுட்டு ஆஹா இது சரியில்லடா நம்ம தனியா வந்துக்கலாம்ன்றீங்க. வந்துட்டேன். ஆனாலும் வந்துட்டு எனக்கு திரும்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை வந்துச்சுன்னா நான் போவேன். அப்படி நான் போறப்போ எனக்கு அங்க ஒரு ஓஜியா ஒரு குரூப் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றதுக்காக தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அதாவது சார் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இப்ப நான் சொல்லட்டுமா, ஒரிஜினல் குரூப் ரைடு என்னன்னு சொல்றேன். அதிகபட்சமா ஒரு 5 பேர் சார். அவன் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டலாம் சார். எப்பா நம்ம இங்கேருந்து கிளம்புறோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னு வைங்க, நான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறேன்டா, இத்தனை மணிக்கு கிளம்புறேன், வந்துருங்கடா. நான் ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டு ரைட்ரா டெஸ்டினேஷன் இதுதான், அடுத்தது நம்ம சென்னையில் கிளம்புறோம், திருச்சியில் மீட் பண்ணுவோம், மதியானம் அங்கே தான் லஞ்ச் சாப்பிட்றோம், எல்லாம் வண்டியை விடு, ஹோட்டல் அங்கே போய் முடிவு பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சார். ஒருத்தன் வண்டியை ஓட்டிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். நம்ம இஷ்டத்துக்கு பைக் ஓட்டலாம் சார், நிம்மதியாக பைக் ஓட்டலாம், நம்ம இஷ்டத்துக்கு பைக்கை திருவலாம், மெதுவாகவும் போகலாம், திருவவும் செய்யலாம். பைக் கூட நீங்கள் லவ் மேக் பண்ணலாம். அப்படியே இந்த ஹைவேஸில் சார் நீங்கள் உண்மையிலே ஒரு ரைட்லாம் போயிருந்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸுக்குலாம் தெரியும். ஹைவேஸில் நீங்கள் உங்கள் பைக் கூட அப்படியே ஒரு 80-90 பிடிச்சிட்டு உட்காந்தீங்கன்னா அந்த பைக்கோட சவுண்டு எல்லாம் என்ஜாய் பண்ணி சில பேருக்கு போர் அடிக்கும். அல்டிமேட் கோலே அதுதானே, ரைட் பண்ணுறதே அதுதானே சார். அந்த மாதிரி போயிட்டு ஒரு இடத்துல மீட் பண்ண எல்லாம் வந்துட்டீங்களாடா வாங்கடா சாப்பிடலாம்டா, சாப்பிட்டுட்டு மொத்தமாக ஒரு 1500 வந்ததா, 5 பேர் இருக்கோமா, ஆளுக்கு ஒரு 300 போடலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சார். தங்குறோமா இங்கே தான் தங்க போகிறோம், வா ஆளுக்கு காசு ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் சார் ஒரிஜினலான ஒரு ரைடு. இப்படி தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஓகேவா? அதை விட்டுட்டு இயர்லி பேட் ஆஃபர் 1500 எல்லாம் வந்துருங்க, அதெல்லாம் அவசியமே இல்லை சார். போகிற இடத்துல ஷேர் பண்ணிக்கலாம், இதுதான் உண்மை. அதுதான் வந்துட்டு அது நான் இப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு குரூப் ரைட்னா இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனா சார் அவங்களுக்கு தனியா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எப்படி இருக்குன்னு தெரியல. அதை தான் நான் புஷ் பண்றேன். நீங்க அதாவது நான் சொன்னல, நான் ஃபர்ஸ்ட் வாட்டி லடாக் போகும்போது சார் எனக்கு ஒரு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது சார். தனியா தான் போறேன், நான் ரொம்ப அடிபட்டு தான் கத்துக்கிட்டேன். ஆனா லடாக்கு ஜம்மு பஞ்சாப் தாண்டி மேல ஜம்மு ஏறும்போதே எனக்கு ஜில்லுப்பு எடுத்துடுச்சு, கை காலெல்லாம் நடங்க ஆரம்பிச்சிருச்சு, பின்னாடி பட்டெல்லாம் வந்துட்டு வெளியிருந்து போயிடுச்சு. ஐயோ என்னடா இப்படி குளிருதேடா, நம்ம பீடபூமி தான் அது லடாக்ன்றது, ஒன்றுமே இருக்காது, பனியெல்லாம் இருக்காது, ஜம்முன்னு தான் இருக்குன்னு நினச்சிட்டு போனால் நான் கிழிச்சிடுச்சு. நான் போனப்போ -2 என்னமோ. அதுக்கப்புறம் தான் ஜம்முவில் இறங்கி நீங்கள் ஜம்முவில் போகும்போது வண்டி பைக் ரிஜிஸ்டர் பண்ண தெரியுமா? இந்த மாதிரி உள்ளே போகிறேன் எங்கே போகிறீங்க எல்லாம் கேட்பாங்க. பைக்கை ரிஜிஸ்டர் பண்ணணும், பைக் நம்பரை கொடுக்கணும், உங்கள் அட்ரஸ் கொடுக்கணும், ஆதார் கார்டெலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் மேலே ஏறுவாங்க. ஏன்னா இட்ஸ் ஒன்லி ப்ரொடக்டட் ஏரியா, ஓகே. ஸோ அப்படி தான் நான் போனேன். போயிட்டு அங்கே ஜம்முவில் தான் போய் வாங்குறேன் ரைடிங்கோட இந்த ஜர்க்கின்லாம் வாங்கிட்டு ஐயோ குளிருதடா தாங்க முடியலடா. இதுதான் சார் உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகுது, புரியுதா? அதாவது நீங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணலாம். ஆனா வந்து 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சில பேருக்கு ஆர்டர் வேணும் முடிஞ்சிரும். ஆனா சார் இது 40 மினிட்ஸ் முக்கியமான விஷயம் நான் வியூவர்ஸ்க்கு சொல்றேன். இந்த டாபிக் தனியா போகணும்னு அப்ப இருந்த குரூப் ரைடும் இப்ப இருந்த குரூப் ரைடு இது ஒரு டாபிக்கா நம்ம போடுவோம். ரொம்ப அடிபட்டு அத பத்தி தெளிவா பேசுவோம் சார். ராஜஸ்தான் கிளாசிக் அண்ட் ஹில் ஸ்டேஷன் ரைட்ஸ் தெரிஞ்சு அந்த ரூட் அவாய்ட் பண்ணி வேற எங்க இந்த பாட்காஸ்ட் வந்து இதோட எண்ட் பண்ணிடுவோம். நான் ஓட்ட பேசாம கூட இருந்திருக்கலாம், உயிரோட இல்லாம அடுத்த எபிசோட் வரும். ஏன்னா அதுவும் பாசிபிள் சார். எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கிறீங்களே, என்னடா குரூப் ரைட்ல போகும்போது சொல்றாங்க ரொம்ப ஹாஸ்டலான ஏரியாடா, நான் சொல்றது ரொம்ப ஜாக்கிரதையா கேட்டுக்கோ. யாராவது வண்டியில வந்தா நிப்பாட்டினா அடிச்சு தூக்கிடு. நம்ம லைஃப் இதே சேம் டாபிக் வந்து நாங்க மல்டிபிள் டைம்ஸ் பேசிருக்கோம் சார். ஒண்ணும் இல்ல, நீங்க மோட்டார் சைக்கிளை பத்தி பேசணும்னு சொன்னீங்க, புரியுது நைட் 3 மணிக்கு அல்டிமேட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அதுதான் இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சோலோ ரைட்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். சோ இந்த பாட்காஸ்ட் இதோட எண்ட் பண்ணி பட் டேஞ்சரஸ். அடுத்த சம்டைம்ஸ் ஆனா லைஃப்ல ஒரு வாட்டியாவது அந்த பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. சோ நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்
you need to be more precautionary in solo also rides. precautionary. அது நீங்க ரொம்ப உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் சார். நான் தற்குறியா நான் சில சொல்லுவாங்கல்ல ஒரு இங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கோ அங்கதான் கண்டிப்பா டேஞ்சர் இருக்கு சார். கவனம். ஆனா அங்கதான் ரொம்ப அழகு இருக்கு. நான் அதெல்லாம் தனியா வச்சிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் அங்கதான். குரூப் ரைட்ஸ்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சார் இது. ஸோ இப்படி தான் குரூப் ரைட் அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு ஏர்லி பேர்ட் ஆஃபர். இன்னொன்று சார், நான் குரூப் ரைட்ஸ் போகிற காரணம் இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இது மாதிரி 10 பேர் ஷேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் கேதர் பண்ணிப்பேன். கேதர் பண்ணிட்டு என் சோலோ ரைட்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். வெரி குட் வெரி குட். அதுதான் வந்து அல்டிமேட் கோல். சூப்பர் சூப்பர். ஏன்னா நான் அதை வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட ஒரு ரியல் லைஃப்ல ஒரு பர்சனை மீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி. அதே மாதிரி சார், இப்போ நம்ம காயல் 92 ரைடர்ஸ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, நிறைய பேருக்கு பைக்கிங் நான் லடாக்கு போகணும் எப்படி போகுதுன்னு தெரியலன்னும் போது அவர் ஆஃபர் பண்றாரு. டே பணம் இவ்வளோ குடுறா, நான் உன்னை சேஃப்டியாக கூட்டிட்டு போறான்னு இருக்காரு. இதெல்லாம் தங்கமான உள்ளம் சார். நான் உண்மையிலே சொல்றேன், உனக்கு ரைடிங் தெரியல, நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். இப்படி நிறைய பேர் பண்றாங்க. ஆனா அவங்க பண்றது தப்புன்னு நான் சொல்லல, அந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்றேன். ஏன்னா ஒரு பைக்கிங் கம்யூனிட்டியை வளர்க்குறாரு. காயல் 92 ரைடர்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். லடாக் போனார் தெரியுமா? அப்போ லடாக் போயிட்டு வந்தார் சார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு சுத்தமாக நான் லடாக் போனதே கிடையாது சார்ன்றான். கவலைப்படாதரா, இத்தனை ரூபா பணம் கொடு, அவனை சேஃப்டியாக கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி நிறைய பசங்களை வளர்த்து விடுறாரு. இப்படியும் நிறைய பேர் இருக்காங்க. அதையும் நான் வந்து சல்யூட் பண்றேன். அதை நான் தப்பு சொல்ல. எனக்கு அதுல ஒரு டோட்டலி கான்ட்ராக்டட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஆனா நீங்க பேரை மென்ஷன் பண்ணனால என்னால பேச முடியல. ஓகே, காயல் 92 ரைடர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? நான் அவர் கூட சேர்ந்து ரைட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா என்னோட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் குரூப் ரைடே அவர் கூட தான் ஆர்கனைஸ் பண்ண குரூப் ரைட் தான். கொஞ்சம் பெரிய குரூப். இப்போ நான் சொல்ல வருது என்னன்னா, உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். ஆனா நான் கொஞ்சம் ராவா தான் சார் ரைட் பண்ணுவேன். யாருக்கிட்டையும் போக மாட்டேன், தனியா தான் போவேன். எல்லா டேஞ்சரையும் தனியா இப்ப சொன்னேன்னா 199 பேக்கேஜ் வருதுன்னு, அதோட எண்ட் வெர்ஷன் தான் காயல் பண்றது. புரியுதா? இதுதான் அங்க போய் முடியுது. இப்ப 199 ஆரம்பிக்கிறது 49,999 போய் நிக்குது. ஓகே, லடாக் ரைட். லடாக். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, பைக்கிங் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள புது நம்பர்ல வந்து ஒரு வளர்க்குறாரு. நீ என் கூட வாங்க. அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆள ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஒரு 8,000 கிலோமீட்டர் ரைட் பண்ண வைக்கிறது தவறு தான் சார், தப்பு தான். ஆனா அவர் எப்படி பண்றாருன்னா, நான் உன்னை சேஃப்டியா கூட்டிட்டு போறேன். அவரை பொறுத்தவரைக்கும் டூரிஸ்ட் பேக்கேஜ் தான், டூரிசம் பேக்கேஜ் தான், தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்துட்டு மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணல. அது கவனிச்சிங்களா? எப்ப நான் போயிட்டு இருக்கேன்டா, நான் ஃபாலோ பண்ணி வாங்கடா, இல்ல முன்னாடி ஃபாஸ்டா போயிடுறா, அவங்க வந்து பைக்கை அனுபவிக்க விடுறாரு. ஆனா டூரிசம் பேக்கேஜ் மாதிரி தான் பண்றாரு. அங்க போய் நான் உங்களுக்கு இதெல்லாம் யாருக்கு செட் ஆகும்னா, நான் சொன்ன ஐடி கம்பெனி வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி நபர்களுக்கு செட் ஆகும். ஸோ எனக்கு அதுல உடன்பாடு இருக்கான்னு கேட்டா எனக்கு கிடையாது. ஆனா அவருக்கும் கிடையாது. ஆனா அவர் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு அந்த ரைடிங் நான் பண்ணணும் ஆசையா இருக்கு, எப்படி பண்றதுன்னு தெரியலன்றாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு காயல் 92 கரெக்டா இருப்பாரு. எம்பள மாதிரி ஓஜியா இருக்கிறவங்க என்ன இருந்தாலும் சரிடா வாடா சண்டை செஞ்சு பார்த்தாலாம்டா, தனியா தாண்டா போன்றாங்க பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் செட்டே ஆகும். நான் என்ன யோசனை, ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க கூட குரூப் ரைட் போனப்போ ஊட்டி ரைட் போயிருந்தேன். எப்போனா போன வருஷம் ரிப்பப்ளிக் டே ரைடுன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஊட்டி. நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்து ஜாயின் ஆனேன் ஊட்டி ரைடுக்கு. சேலமில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து ஊட்டி ரைடு ஜாயின் பண்ணோம். அந்த ரைடில் முக்கியமாக நான் தான் வந்துட்டு ஒரு 30 மெம்பர்ஸை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் ஊட்டி ஃபுல்லாகவே. ஊட்டி சத்தியமங்கலம் எல்லா இடத்துக்கும் அந்த நான் லீடாக இருந்து கூட்டிகிட்டு போயிட்டு மசனங்குடி அந்த ரூட்லலாம் நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். ஸோ அந்த குரூப் ரைடில் தான் நான் மொதல் லீடாக வந்துட்டு போட எல்லாமே பண்றோம். அது என்ன சார் லீடுனா வரணும்ல, நம்ம இப்போ எல்லாருமே வந்துட்டு கூகுள் மேப் யூஸ் பண்ணி ரூட்டை பார்த்துட்டு வரணும் இல்லை. நான் லீடா இருந்தேன்னா நான் பார்த்து கவனிப்பு ஜஸ்ட் ஃபாலோ பண்ணாலே போதும். நான் கண்ணு கண்ட தூரத்துல போயிட்டு இருப்பேன். ஸோ என்ன பார்த்தாலே போதும், அவங்க ரைடை என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது எனக்கு நான் சொன்ன மாதிரி நேவிகேட்டர் ஓகே ஓகே அதுதான் இப்போ பேசிக்காக லீடு. ஜஸ்ட் ஃபாலோ பண்ணா போதும். முன்னாடி டர்னிங் வருதுன்னா இண்டிகேட்டர் போட்டேன்னா அப்படியே ஃபாலோ பண்ணி குரூப்ஸ் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே கூட்டிட்டு போகணும். ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் அதுக்கப்புறமேல லடாக் ரைடு அந்த வருஷம் போட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் லடாக் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க காயல் ப்ரோ. அதுக்கு வந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் போனாங்க. என்னால் ஜாயின் பண்ண முடியல அந்த டைமு. எனக்கு பர்சனலி எனக்கு லடாக் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது வேற விஷயம். அதை பற்றி பேசுவோம் அப்புறம். ஆனால் அடுத்த இயர் பார்க்குறேன், அடுத்த இயரும் அதே மாதிரி போட்டாங்க. அடுத்த இயர் இப்போ இந்த வருஷம் பார்க்குறேன், இப்பயும் பேக்கேஜ் போட்டுருக்காங்க. நான் அதான் யோசிச்சேன், என்னடா இது மாறுற மாதிரி இருக்கே ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் நான் அவங்கள்ட்ட காலில் பேசினாலும் சேம் அதே எந்தூசியாசமோட பேசுறாங்க. எல்லாம் ஓகே. ஆனா ஒரு சின்ன ஒரு கிரே ஏரியா இருக்கு. அது எனக்கு புரியுது. அது பேசிருங்க சார், தெளிவா பேசுவோம் அதை பத்தி. என்ன கிரே ஏரியானா பிசினஸா மாறிட்டு. கரெக்ட். ஓகே.
இது ஒரு இப்போ நீங்கள் business மாதிரி. சொல்கிறீங்களா, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், லடாக் ஓகே பியூட்டிஃபுல், அது நான் வீடியோ பார்க்குறேன், நல்ல இடம், அழகாக தான் இருக்குது, அந்த இடத்துல ரைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எத்தனை வாட்டி போவீங்க? கரெக்டு தான், வாசம் தான். ஆனாலும் போகிறீங்கன்னா பிஸ்னஸ் தான், மக்களை கூட்டு போகணும். அது புரியுதுல்ல, அது அழுத்து போயிடும்ல சார். அழுத்து போயிடும் இருந்தாலும் பண்ணுறோன்னா அது பிஸ்னஸ் தானே. பிஸ்னஸ் தான் அது, கரெக்ட். ஒரே வேலையை திரும்பி திரும்பி பண்ணுறோன்னா அது பிஸ்னஸ். பிடிக்காம பண்ணுறோன்னா பிஸ்னஸ் தான். அதுதான் வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு 4 வாட்டி போனேன்னு சொன்னேன்ல. எந்தூசியாசம் தான் டிரைவ் பண்ணணும். அதுதான், அது கில் ஆகிட்டுனா ஒரு அது வேஸ்ட் ஆகிடும். அது நம்ம கமிட் ஆகிட்டோமேன்னு பண்ணோம்னா அதை பண்ணனா இன்ட்ரெஸ்டே இருக்காது. சும்மா வாங்கடா நான் போகிறேன் வேண்டாம்ன்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் சொன்னல 4 வாட்டி போயிருக்கேன்னு. ஒரு வாட்டி நான் தனியாக போனேன், 3 வாட்டி என் குரூப்போட போனேன். அழுத்துடுச்சு சார் எனக்கு. என்ன இந்த இடத்துல போய் என்ன பண்ண போற நீ? ஒன்றும் இல்லை, அப்படி எத்தனை வாட்டி தான் நீ போவ நீ? அவ்வளோதான், அழுத்து போச்சு. அடுத்து நான் சொன்ன மாதிரி 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்க்குலாம் போயிட்டு இந்தியா A to B எங்கே பார்த்தாலும் சுற்றிடுறேன் சார் நான். எனக்கு நான் கொரோனா வந்து நான் உட்காந்து வீட்டில் இப்போ போய் என்ன பண்ண போற நீ அப்படின்ற நம்பிக்கை நான் வந்துட்டேன். ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங். இப்போ நான் தான் திரும்பி நான் வந்து சோலோ ரைட்ஸ்க்கே வந்துட்டேன். அதே ப்ளஷர் திரும்பி கிடச்சிருச்சு. வித் கேதர்டு நாலேஜோட இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ பண்ணுறது. ஏன்னா முன்னாடி வந்து அந்த நாலேஜ் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தேன். ரைடிங் கிட்ஸ் பற்றி சொன்னீங்களா? ஆமாம் சார், ரைடிங் கிட்ஸ் ஓகே. இப்போ வந்து 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓ மை காட், ரைட். இப்போ நம்ம இதோட முடிச்சுக்கலாமா சார்? இந்த எபிசோடு இந்த குரூப் டிஸ்கஷன் இதோட முடிச்சிக்கலாம். அப்புறமும் இந்த டாபிக் வந்தால் பேசுவோம், அது வேற விஷயம். அந்த ரைடிங் கேட்ஸ் வந்துட்டு அப்படியே கண்டினியூடாக நெக்ஸ்ட் எபிசோடில் அதை பற்றி அப்படியே பேசுகிறோம். கண்டிப்பாக சார். ஓகேவா? இந்த எபிசோடு இதோட முடிச்சிடுவோம். Thank you so much people for listening to our podcast. Please consider subscribing to our channel, Ride MJ and also Infield Enthusiast. Okay? Yeah. Peace guys. We'll see you in more podcasts like this. Thank you so much. Bye people.